الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: محمد رسول الله والذين معه أشداء على الكفار والرحماء بينهم. وقال النبي صلى الله عليه وسلم: سموا باسمي ولا تقنطوا بكنيتي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குழந்தை பருவம் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே இதை போன்ற ஒரு குழந்தை பிறக்கவில்லை. அற்புதமான குழந்தை, அல்லாஹ்வின் பராமரிப்பில் இருக்கிற குழந்தை உலகத்திலே பிறக்கிறது. பிறந்து 7 நாட்கள் ஆகிறது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஒரு நிகழ்வு நடக்கிறது. குழந்தைக்கு பேர் வைப்பதற்காக அப்துல் முத்தலிப் தாதா மக்காவில் இருக்கிற அத்தனை பேர்களையும் அழைக்கிறார். ஆடுகளையும் ஒட்டகங்களையும் அறுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பேர் வைக்கப்படுகிறது. அந்த பெயரும் அல்லாஹ்வின் தேர்ந்தெடுப்பு. அப்துல் முத்தலிப் நினைத்தவுடன் பேர் வைக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பாதுகாத்தான் என்றால், பெருமானாருக்கு முன்னால் எத்தனை லட்சோப லட்சம் மக்கள் தோன்றியிருக்கிறார்கள், நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். யாருக்கும் இந்த பெயரை அல்லாஹ் வைக்கவில்லை. முஹம்மது என்ற பெயர் முதலில் வைக்கப்பட்டது பெருமானாருக்கு மட்டும்தான். எல்லா வேதங்களிலும் அஹ்மது வருவார், அஹ்மது வருவார். யாராவது அந்த பெயரை வைத்தார்களா என்றால் இல்லை. அல்லாஹ் யாருக்கும் அந்த எண்ணத்தை போடாமல் பாதுகாத்து முதலில் முஹம்மது என்ற பெயர், முத்தாய்ப்பான பெயர் முஹம்மதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்க வேண்டும் என்று அப்துல் முத்தலிபின் கனவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். பெருமானாருக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இன்றைக்கு முஹம்மது என்ற பெயர்தான் உலகத்திலேயே அதிகமான பெயர். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த முஹம்மது என்ற பெயரே அற்புதம். யாருக்கும் வைக்காத முஹம்மது என்றால் எல்லோராலும் புகழப்படக்கூடியவர். வெறும் மனிதர்களால் மட்டுமல்ல, ஜின்களால், மலக்குகளால், உயிரினங்களால், பறவை பட்சிகளால் அத்தனையும் புகழுகிற ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறார் என்றால் முஹம்மதை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மத் என்று பெயரை தேர்வு செய்கிறான். அப்துல் முத்தலிப் வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறும் ஒரு பெயர் தான் இருந்ததா? சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், பெருமானாருக்கு மொத்த பெயர்கள் 1000. 1000 பத்தி விவரிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னாக்கா தனியா அதுக்குன்னு 4-5 ரமலான் தேவை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பெருமானாரினுடைய பெயர்கள் 500. ரவுலாவுக்கு சென்றால் தெரியும். பாபு சலாம் வழியாக பெருமானாருக்கு சலாம் சொல்லலாம் என்று நுழைந்தால் வலது பக்கமாக பெருமானாரினுடைய பெயர்கள் மதீனா நகரத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுன் நபவியிலே 100 பெயர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இருந்த போதிலும் பெருமானார் சொன்னார்கள், இன்னலி இந்தல்லாஹி அஷரத்து அஸ்மா, என்னை அல்லாஹ் பெயர் சொல்லி அழைத்தது 10 பெயர்கள் என்கிறார்கள். இத்தனை பெயர்களிலும் இறைவனுக்கு பிடித்தமான பெயர்,
என்னை சொல்லி அழைத்த பெயர் 10. பெருமானார் அதையும் சொல்லுகிறார்கள். முஹம்மத், அஹ்மத், அல் மாஹி. மாஹி என்று சொன்னால் அல்லதி யம்ஹுல் குஃப்ர, குஃப்ரை அழிப்பவர். லப்பருக்கு பேர் தான் மாஹி. குஃப்ரை அழிப்பவர் அல்லாஹ் வைத்த பெயர். அல் ஹாஷிர், நாளை மறுமை நாளையிலே முதலில் எழுப்பப்படுபவர். அல் ஆக்கிப், நபிமார்களை முடித்து வைப்பவர். பெருமானாரோடு நபித்துவம் முடிந்து போனது, நபிமார்களை முடித்து வைப்பவர். ரசூலுர் ரஹ்மா, ரஹ்மத்தான ரசூல். ரசூலு தௌபா, இவர் கரம் ஏந்தி விட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். ரசூலு தௌபா பெருமானாருக்கு வைக்கப்பட்ட பெயர். ரசூலுல் மலாஹிம், எப்படி போர் நடத்துவது, போர் முறைகளை அறிமுகப்படுத்திய அற்புத தூதர், அல்லாஹ் பெயர் வைக்கிறான். அல் முவக்கிஃப், நபிமார்களின் இறுதி என்று அல்லாஹ் பெயர் வைக்கிறான். குசும், அல் காமில், பரிபூரணமானவர். எல்லா சக்திகளிலும் பரிபூரணமான ஒரு அற்புத மனிதர் இவர்தான் என்று பூமான் நபிகள் கோமானுக்கு அல்லாஹ் வைத்த பெயர்கள் 10. பெருமானாரினுடைய பெயர்களை மனிதர்கள் மட்டும்தான் பயன்படுத்தினார்கள் என்பதல்ல. பெருமானார் ரசூல் முஹம்மது என்று மிருகங்களும் அறிந்து வைத்தது வரலாறு சொல்கிறது. ஒருவர் பைக்குள்ளே உடும்பை போட்டு மறைத்து பெருமானாரிடத்திலே கொண்டு வருவார். நாயகத்தை பார்த்து சொல்லுவார், இந்த பையுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொன்னால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வசாதாரணமாக சொல்லுவார்கள். உள்ளத்திற்குள் இருப்பதையே உணர்ந்து சொல்லுகிற ஆட்கள் பெற்ற நாயகத்திற்கு பையுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியாதா? பெருமானார் சொன்னார்கள், ஹாதிஹி லுப், இது ஒரு பெண் உடும்பு என்றார்கள். அந்த உடும்புலையும் ஆண் பெண்ணை பிரிச்சு சொல்லிட்டாங்க. இது ஒரு பெண் உடும்பு என்றார்கள். வந்த ஆளு, அந்த உடும்பு உங்களை ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல, உடும்பு யாரை பார்த்தாது பேசுமா? கடிக்கிறதுக்கு வேண்டா வரும். உடும்பு ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்ளுகிறேன். பெருமானார் மன்னன, நான் யார் என்று கேட்கிறார்கள். அந்த முஹம்மது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் முஹம்மது. முஹம்மது என்ற பெயர் உடும்புக்கு தெரிந்தது, நான் ஈமான் கொள்ளுகிறேன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர். இதை கேட்டவர் ஈமான் கொண்ட வரலாறு உண்டு. பெருமானாரின் பெயர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள், ஜீவராசிகள், புழுபூச்சிகள், மரம் மட்டைகள் அத்தனையும் அறிந்து வைத்திருந்தது. நம்முடைய நபி சாதாரணமானவர்களா? இன்னொரு வரலாறும் ஹதீஸ் நூட்களில் இடம்பெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹும் சென்று கொண்டிருப்பார்கள். ஒரு கிராமவாசி செல்லுவார். பெருமானார் சொல்லுவார்கள் உமர் ரலியல்லாஹுவை பார்த்து, உமரே, அவருக்கு ஏகத்துவத்தை சொல் என்பார்கள். உமர் ரலியல்லாஹு, நாயகமே, நான் கோபக்காரன் வேணாம், பார்த்தா கிராமக்காரன் மாதிரி தெரிகிறான், ஏதாவது ஏடா கூடமாக பேசினால் நான் கை வைக்க வேண்டியிருக்கும், அது கைகலப்பாக மாறிவிடும் நாயகமே என்று சொல்ல, நீ போய் அல்லாஹ்வின் பக்கம் அழை என்று சொல்ல, உமர் ரலியல்லாஹு என்னைக்குமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். நேரா போன உடனே அல்லாஹ் ஒருவன் சொல்லுன்னாங்க. அல்லாஹ் ஒருவன் சொல்லு. கிராமவாசி ஏற்கனவே டென்ஷன். உமர் ரலியல்லாஹு பக்கத்துல வர சொல்லி, வா அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிறேன் வா என்று சொல்லி விட்டான் ஒரு அடி. உமர் ரலியல்லாஹு அறை வாங்கியது அவரிடத்தில் மட்டும்தான். உமரிடத்திலே அடி வாங்கியவர்கள் 1000. உமர் ரலியல்லாஹு அரைஞ்ச உன்ன பெருமானாரை திரும்பி பார்க்கிறார்கள். நாயகமே, அனுமதி கொடுங்கள், அவன் கழுத்து அவன் உடலில் இருக்காது, அனுமதி கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையோடு வா உமரே என்று அழைத்து விட்டு தான் செல்லுகிறார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஹிக்மத்தாக அந்த கிராமவாசியிடத்திலே பேச, அந்த கிராமவாசி, அரபுகள் கறி வாங்குகிற பழக்கம் நம்மள மாதிரி 100 கிராம் 200 கிராம் 1/2 கிலோ போடுன்னுலாம் வாங்க மாட்டான். 2 சப்பைய வாங்குவான். ஒரு முழு ஆடு, அரை ஆடுகளை வாங்கும் பழக்கம். அந்த கிராமவாசி ஒரு ஆட்டினுடைய தொடைய வாங்கி வச்சிருக்கிறான். அதை தூக்கி பெருமானாருக்கு முன்னால் எறிந்தார். அது ஈமான் கொள்ளட்டும், நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்றான். அது ஈமான் கொள்ளட்டும், நான் ஈமான் கொள்ளுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து கேட்கிறார்கள். உயிரோடு உள்ள ஆடு அல்ல, அறுத்த ஆடு, அறுத்த மாமிசம். பெருமானார் கேட்கிறார்கள், மன் தஅபுத், நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்கிற பொழுது அந்த மாமிசம் சொன்னது, யாரின் ஆட்சி வானத்தில் அரிசில் இருக்கிறதோ, யார் கடலிலே பாதை அமைத்துக் கொடுத்தானோ,
கப்பலுக்கு கடலில் பாதையமைத்துக் கொடுத்த அந்த இறைவனை வணங்குகிறேன். மன் அன, நான் யார் என்று கேட்க, நான் யார் என்று அந்த மாமிசத்தில் கேட்க, அந்த மாமிசம் சொல்லுகிறது, அந்த முஹம்மத், அந்த அஹ்மத், அந்த தாஹா, அந்த யாசீன், அந்தல் முதஸ்ஸிர், அந்தல் முபஷிர். அந்த செத்த மாமிசம், உயிரில்லாத மாமிசத்துக்கு பெருமானாரின் அத்தனை பெயர்களும் மனனம். அது சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதுல கேவலமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த நாயகத்தினுடைய பெயர்களில் 100 பெயர்களையாவது நாம் மனனம் செய்து வைத்திருக்கிறோமா? அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வின் பெயர்கள் 99, அல்லாஹ்வோடு சேர்த்து 100. அந்த 100ஐயும் சொல்லி கேட்டால், அண்ணல் பெருமானாரின் பெயரையும் இணைத்து கேட்டால் கேட்கிற துஆக்கள் மக்பூல். ஆனால் நாம் எத்தனை பெயர்களை நினைவில் வைத்திருக்கிறோம்? யோசிக்க வேண்டும். பெருமானாருக்கு இவ்வளவு பெயர் இருந்தாலும் பெயர்களில் சிறந்த பெயர் முஹம்மத். சட்டக்கலை வல்லுனர் ஃபகீஹ் அல் ஹலீமி சொல்லுவார், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அஹ்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொள்ளுகிறார், ஈமான் காமிலாகாது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருவர் கலிமா சொல்லும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் தான் கலிமா பூர்த்தியாகும். அஹ்மதை சொல்வதாக இருந்தால் குன்னியத்தையும் சேர்த்து சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் அஹ்மத் அபுல் காசிம் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால்தான் கலிமா பூர்த்தியாகும். அப்ப முஹம்மது என்ற பெயருக்கு ஈடாக உலகத்தில் எந்த பெயரும் இல்லை. அத்தஹியாத் ஓதும்போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு பகரமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன அஹ்மத் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அத்தஹியாத் பூர்த்தியாகாது. சஜிதா சஹு செய்தாக வேண்டும். இந்த மார்க்க சட்டம். முஹம்மது என்ற பெயருக்கு தனிச்சிறப்பு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் நபியின் பெயரை தன் பெயரோடு இணைத்திருக்கிறார். லம்மல் இலாஹு இஸ்மன் நபி இலா இஸ்மி. இஸ்மன் நபி, அல்லாஹ் நபியின் பெயரை தன் பெயரோடு இணைத்திருக்கிறான். துல் அர்ஷி மஹமூத், அல்லாஹ் மஹமூத் அன்னல் முஹம்மத் என்றார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித். அல்லாஹ் தனக்கு மஹமூத் என்று பெயர் வைத்து அண்ணலுக்கு முஹம்மது என்று பெயர் வைக்கிறார். அது மட்டுமல்ல, அரபியிலே எண்ணியல் கலை நிபுணர்கள் தனியாக இருக்கிறார்கள். இப்னுல் அம்மாது போன்ற எண்ணியல் கலை நிபுணர்கள். அலிஃப்னா 1, பாண்டா 2. அரபுல எண்ணுக்கு தனி மரியாதை இருக்கிறது. இந்த முஹம்மது இருக்கிறது அல்லவா, இந்த முஹம்மதை நீங்கள் எண்ணி பார்த்தால் மீம், மீம்னா அரபில வெறும் மீம் அல்ல, மீம் ஏ மீம், இதுக்கு பேர் தான் மீம். மீமுக்கு மொத்தம் 90. மீம்னா 40, ஏன்னா 10, இன்னொரு மீம்னாக்கா 40, மொத்தம் 90. மீம் என்றால் 90. 3 மீம் இருக்கிறது முஹம்மதுல. 3 90, 270. தால் என்பதிலே 35 இருக்கிறது, 105. ஹே என்பதிலே 8 இருக்கிறது, 313 சேர்த்தா முஹம்மத் என்ற சொல்லுக்குள்ளே 313 ரசூல்மார்கள் உண்டு. அதில் இவர்கள்தான் தலைவர் என்பதும் உண்டு என்று அல்லாஹ் முஹம்மதுக்குள்ளேயே 313 ரசூல்மார்களையும் இணைத்து பெயர் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல்பாடு. இந்த எண்ணியல் ஆய்வாளர் இப்னுல் அம்மாது சொல்லுவார்கள், மீம் என்ற வார்த்தை எதை காட்டுகிறது? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், மின்னத்துல்லா, 1000 நிஅமத்துக்கள் சேர்ந்தால் ஒரு மின்னத்தாகும். பெருமானார் அல்லாஹ்வின் மின்னத், பேருபகாரம். மீம் என்பது மின்னத்தை காட்டும், ஹே என்பது ஹபீபை காட்டும், அல்லாஹ்வின் காதலர் என்பதை ஹே என்ற வார்த்தை காட்டுகிறது. தால் என்பது தாஇயன் இலல்லாஹ், எப்பொழுதும் இவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பார் என்பதை முஹம்மது என்ற வார்த்தைக்குள்ளேயே அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கிறார். முஹம்மதுக்கு மட்டும் அந்த எண்ணியல் ஆய்வாளர்கள் தனி ஒரு நூல் போட்டிருக்கிறார்கள். மீமை கொண்டு எதை நாடணும், ஹாவை கொண்டு எதை நாடணும், திருப்பி இன்னொரு மீமை கொண்டு எதை நாடணும், தாளை கொண்டு எதை நாடணும், ஒரு பெரிய நூல். இன்னொரு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், முதலில் வருகிற மீம், மீம் ஹே மீம் தால், இதான் முஹம்மத். முதலில் வருகிற மீம் மலிக்கு உம்மத்,
உம்மத்தின் தலைவர் என்பதை காட்டும். இரண்டாவது வருகிற ஹா யஹ்யா அல்லாஹு உம்மத்தஹு பிஹி, அல்லாஹ் இவரை கொண்டுதான் இந்த உம்மத்தை ஹயாத்தாக்கினான் என்பதை அந்த ஹா காட்டும். இரண்டாவது மீம் மஃபிரத்துல்லாஹ், அல்லாஹ் இவரை கொண்டு உம்மத்தின் பாவங்களை மன்னிப்பான் என்று இரண்டாவது மீம் காட்டும். அந்த தால் இருக்கிறதே தாஇயன் இலல்லாஹ், இவர் சதாவும் இருக்கிற பொழுதும் இறந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற அழைப்பாளி என்று இந்த தால் காட்டும் என்று பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின்களின் ஆதிக்கம், பறவை பட்சிகளின் ஆதிக்கம், எல்லா ஆதிக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தானே. எதனால்? இப்னுல் அம்மாத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்கிறார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஒரு மோதிரம் கொடுத்திருந்தான். அந்த மோதிரம் இருக்கிற வரை எல்லாம் பயந்தது. ஜின்கள் பயந்தது, பறவை பட்சிகள் பயந்தது. அந்த மோதிரத்தின் ஆற்றல் வலுவானது. அந்த மோதிரத்தில் என்ன இருந்தது? வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், லா இலாஹ இல்லா அன முஹம்மதுன் அப்தீ வ ரசூலி, இதுதான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. அந்த மோதிரத்திலே அல்லாஹ் ஒருவன், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர். அந்த மோதிரத்தை வைத்துத்தான் ஜின்களின் ஆதிக்கம், பறவை பட்சிகளின் ஆதிக்கம், அத்தனை ஆதிக்கமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கிடைத்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வெள்ளப்பிரளயம் 950 ஆண்டுகள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லி ஈமான் கொள்வதற்கு ஒருவரும் இல்லை, அழிப்பதற்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்கிறார்கள், அழிக்கப்படுகிறது. ஈமான் கொண்ட 80 பேர்களும் கப்பலில் ஏறுகிறார்கள். இந்த கப்பலை நகற்றுவதற்கு என்ன வழி, நகற்றுவதற்கு என்ன வழி? அல்லாஹ் சொல்லுவார், பிஸ்மில்லாஹி மஜ்ரேகா வ முர்சாஹா என்று சொல்லுங்கள், லா இலாஹ இல்லா அன முஹம்மதுன் அப்தீ வ ரசூலி. இருந்த கப்பல் நகர்கிறது. முஹம்மதின் ஆற்றல் என்ன? ஆனா முஹம்மது என்று பெயர் வைத்திருக்கிற நாம் அந்த ஆற்றலை என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பேசுகிறார்கள், நான் மிஅராஜுக்கு சென்றேன். மிஅராஜுக்கு சென்ற நேரத்திலே மிஅராஜிலே சொர்க்கத்திலே 8 வாசல்களை பார்க்கிறேன். 8 வாசலிலும் என் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சிதறத்துல் முன்தஹாவுக்கு சென்றேன். ஒவ்வொரு இலையிலேயும் என் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஏன் இன்றைக்கு கற்களில் பொறிக்கப்பட்டுள்ளது, மீன்களில் பொறிக்கப்பட்டுள்ளது, இலைகளில் பொறிக்கப்பட்டுள்ளது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலேயே அடையாளத்தை காட்டிக் கொடுக்கிறார். எத்தனை அடையாளங்கள்! பெருமானார் சொல்லுகிறார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் என் பெயரை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறான் பார்த்தீர்களா? லா இலாஹ இல்லல்லாஹ், புள்ளி இல்லாத எழுத்துக்களை கொண்டு அல்லாஹ் ஒரு செய்கிறான். லா இலாஹ உலகம் புள்ளி இல்ல, இல்லல்லாஹ்வுலயும் புள்ளி இல்ல, முஹம்மது புள்ளி இல்லை, ரசூலுல்லாஹ் புள்ளி இல்லை. அலீஃபை பயன்படுத்தி அல்லாஹ் பாவை பயன்படுத்தவே இல்லை, தாவை பயன்படுத்தவே இல்லை, சாவை பயன்படுத்தவே இல்லை, ஜீமை பயன்படுத்தவே இல்லை, ஹாவை பயன்படுத்தவே இல்லை, ஜாவை பயன்படுத்தவே இல்லை, ஷீனை பயன்படுத்தவே இல்லை, புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. அல்லாஹ் ரசூலின் மீது ஒரு புள்ளி நிகழ்ந்து விடக்கூடாது என்று அல்லாஹ் பார்த்து பார்த்து கோர்வை செய்த பெயர்தான் முஹம்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சம்மூ பி இஸ்மி, என் பெயரை உன் பிள்ளைகளுக்கு வைங்க. பெருமானார் உம்மத்தை பார்த்து சொல்கிறார்கள், என் பெயரை உங்கள் பிள்ளைகளுக்கு வையுங்கள். துர்ஜா பரக்கத்தி, எனக்கு கொடுத்த பரக்கத்தை அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குவான் என்றார். இனி வரும் பிள்ளைகளுக்கு நாம் கண்டிப்பாக முஹம்மது என்று பெயர் வைக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் பேசுகிறார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா மீண்டும் பேசுகிறார்கள். யார் கருவுற்றிருக்கிற நேரத்திலே என் பிள்ளைக்கு முஹம்மது என்று பெயர் வைப்பேன் என்று நியத்து செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளையை தருவான் என்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கையில் பொய்யுரைக்காத அலி. அதோட இன்னொரு பேரை சேர்த்து வச்சுக்குவேன், அதோட இன்னொரு பேரை சேர்த்து வச்சுக்குவேன் என்று முஹம்மதோட இன்னொன்னு சேர்க்க கூடாது. முஹம்மத் என்று நான் பெயர் வைப்பேன். பெருமானாரினுடைய அற்புத பெயரை என் பிள்ளைக்கு நான் சூட்டுவேன் என்று முஹம்மத் என்று நான் பெயர் வைப்பேன் என்று நியத்து செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, வஹப் இப்னு முனப்பா சொல்லுகிறார்கள், 7 பிரசவம் ஒவ்வொன்றிலும் நான் நியத்து செய்தேன், என் பிள்ளைக்கு முஹம்மத் என்று நான் பெயர் வைப்பேன் என்று நியத்து செய்தேன். 7 ஆண் பிள்ளைகள்.
எப்படி முகமதுன்னு ஏழையும் கூப்பிடுறது? வச்சிருந்தாங்களா முகமது அவ்வல், முகமது சானி, முகமது சாலித், முகமது ராபி, முகமது 1, முகமது 2, முகமது 3, முகமது 4 இப்படி கூப்பிடுவாங்களாம். முதலாவது முகமது, இரண்டாவது முகமது, மூன்றாவது முகமது, மற்றொரு பெயரை இணைக்கவில்லை. நான் நியத்து செய்தேன், அல்லாஹ் முகமது என்ற பெயருக்கு கொடுத்த வழி அது என்று சொல்லி காட்டுகிறார்கள் வஹ்ப் இப்னு முனப்பா. அந்த பேரின் ஆற்றல். இந்த முகம்மது என்பது ஹம்த் என்ற வார்த்தையிலிருந்து வேர் சொல்லிலிருந்து பிறந்தது. புகழ் என்ற வேர் சொல்லிலிருந்துதான் அல்லாஹ்வின் பெயரும் பிறக்கிறது, மஹமூத் என்பதும் பெருமானாரின் பெயரும் பிறக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் எல்லா செயல்களிலும் அந்த ஹம்த் என்ற வார்த்தையை கொண்டு வருகிறான். பெருமானாரின் பெயர் அதில் இருக்கிற காரணத்தினால் சூராவின் துவக்கம் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்து என்ற பெயரை சொல்லுகிறான். ஏன்? இதிலிருந்து பெருமானாரின் பெயர் பிறந்ததால். இமாம் குத்பாவை ஓதுகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா, சாப்பிட்ட உணவு வெளியே சென்றதற்கு பிறகு குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ், தும்பியதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், தூங்கி எழுந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ். எல்லா காரியங்களிலேயும் முகம்மதை இந்த சமுதாயம் நினைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எல்லா நல்ல செயல்களிலேயும் வேறு சொல்லான ஹம்தை பயன்படுத்துகிறார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்களே. அந்த முகம்மதின் வீரியம் தெரிந்த நாம் முகம்மது என்று பெயர் வைத்துக் கொண்டு எவ்வளவு தவறுகள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு, பெரிய அறிவாளி, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு வந்து கேக்குறாங்க, நாயகமே முகம்மது என்ற பெயரை விட்டுருங்க, அதுக்கு நிகரா எந்த பெயருமே இல்ல, அதுக்கு அடுத்து உங்க பெயர்கள்லயே உங்களுக்கு பிடிச்சமான பெயர் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தாஹிர். தாஹிர் என்ற பெயர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பெயர் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் தஹாரத்து 10 வகை அது மொத்தமும் பெருமானாரிடத்தில் இருந்தது. அந்த பெயருக்கு ஏற்ற பேருருவமாக பெருமானார் இருந்தார்கள். தஹாரத்துல் ஃபுஆத், தஹாரத்துல் சிர், தஹாரத்துல் ரூஹ், தஹாரத்துல் சத்ர், தஹாரத்துல் பதன், தஹாரத்துல் பதன், தஹாரத்துல் யதைன், தஹாரத்துல் லிசான், தஹாரத்துல் மாசியா, தஹாரத்து தக்சீர் என்று 10 தஹாரத்து சொல்லுவாங்க. மூளை சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் மூளைக்குள்ள அல்லாஹ் மட்டும் இருக்க வேண்டும். பெருமானாரை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது பேசுவான், மா கதபல் ஃபுஆத் வ மா ரஆ. பெருமானார் மூளையிலே பொய்யை நினைத்தது கூட இல்லை என்கிறான் அல்லாஹ். மா கதபல் ஃபுஆத் வ மா ரஆ. உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா என் மூளைக்குள்ளே நான் பொய்யை நினைத்ததே இல்லை? பொய்யை தவிர நம்ம மூளையில ஒண்ணுமே இல்லை. போன உடனே இவனை எப்படி வழிகெடுக்கிறது, அவனை எப்படி வழிகெடுக்கிறது, எப்படி ஜோப்ப நிறைக்கிறது, இதுக்கு என்ன வழி, பெருநாள் வரப்போகிறது அதற்கு என்ன வழி, இப்படியே தான் நம் சிந்தனை. பெருமானாரின் சிந்தனை கூட தூய்மையாக இருந்தது. எல்லாம் அல்லாஹ். தஹாரத்து சிர், ருயத்துல்லாஹ், ருயத்துல் முஷாஹதா, உள்ள ரகசியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரகசியம், பெருமானாரின் ரகசியம் என்ன தெரியுமா? நேரடியாக அல்லாஹ்வை பார்த்த உள்ளம் அது, நேரடியாக அல்லாஹ்வை கண்ட உள்ளம் அது. பெருமானாரின் ரகசியம் அல்லாஹ். தஹாரத்து ரூஹ், பெருமானாரினுடைய உயிர். இந்த ரூஹினுடைய தஹாரத் என்பது ஹயா, வெக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவரே ரூஹு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம் மார்க்கத்துல. யார் வெக்கத்தோடு இருக்கிறாரோ அவர் ரூஹு சுத்தமா இருக்கு. வெக்கம் இல்லாம இஷ்டத்துக்கு போறாருனாக்கா அவருடைய ரூஹே இல்ல, நடமாடும் பிணம். பெருமானாரினுடைய ஹயா உதாரணம் சொல்லி விளக்க முடியாது. பெருமானாரினுடைய சதிர், பெருமானாரினுடைய உள்ளமும் சுத்தமாக இருந்தது, சதுரும் சுத்தமாக இருந்தது. அல் கனாஆ, போதும் என்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவருடைய உள்ளம் சுத்தமான உள்ளம் என்றார்கள் பெருமானார். வாழ்நாள் முழுக்க போதும் என்ற மனத்தோடு பெருமானார் வாழ்ந்தார்கள். பெருமானாரினுடைய பத்தன், பெருமானாரினுடைய வயிறு ஹலாலை தவிர அவர்கள் ஹராமை உண்டதே கிடையாது. நாம் இதை சொல்ல முடியுமா? பெருமானாரினுடைய உடல் சுத்தமாக இருந்தது. காரணம் தருக்கு ஷஹ்வாத், தருக்கு சுபஹாத். அவர்கள் ஷஹ்வாத்துகள், மனோ இச்சைப்படி அவர்கள் வாழ்ந்ததே கிடையாது.
அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் என்ன சொன்னானோ அப்படியே வாழுவார்கள். உடலும் சுத்தமாக இருந்தது, அவர்களின் கரம் சுத்தமாக இருந்தது, பேணுதலாக அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள். அவர்கள் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக இருந்தார்கள். பாவமே செய்யாமல் நதாமத் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அவர்களுடைய நாவும் சுத்தமாக இருந்தது, எப்பொழுதும் திக்ர் இருந்தது, எப்பொழுதும் இஸ்திக்ஃபார் இருந்தது. அவர்களுடைய தக்சீர் குறைபாட்டிலிருந்து சுத்தமாக இருந்தார்கள். குறையில்லாமல் பிறந்த ஒரு பேருருவம் இருக்கிறது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான். அத்தனையும் சுத்தமான அந்த பெருமானார் சொல்லுகிறார்கள், தாஹிர் என்ற பெயர்தான் முகம்மது என்ற பெயருக்கு பிறகு எனக்கு பிடித்தமான பெயர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அந்த பெருமானாரின் பெயர்கள் எத்தனை என்பதை முதலிலே நாம் நினைவில் வைக்க வேண்டும். 7வது நாள் பூமான் நபிகள் கோமானுக்கு பெயர் சூட்டு விழா. இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியமாக வளர வேண்டும், ஆரோக்கியமாக அரபி பேச வேண்டும் என்பதற்காக அரபுகளிடத்திலே ஒரு வழமை இருந்தது, பழக்கம் இருந்தது. கிராமப்புறங்களுக்கு நகர்ப்புறத்தில் உள்ளவர்கள் பால் கொடுப்பதற்காக அனுப்பி வைப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு யார் பால் கொடுப்பது? மாதம் மாதம் மக்கமா நகரத்திற்கு பால்குடி தாய்கள், செவிலி தாய்கள் வருவார்கள், பிள்ளைகளை எடுத்துச் செல்லுவார்கள். இந்த வரிசையிலே பாக்கியம் பெற்ற பெண்மணியாக வருகிறார்கள் ஹலீமா. ஹலீமா வருகிற பொழுது அத்தானில் வந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அத்தான்னா ஒட்டகத்தில கழுதையில கோவேறு கழுதை, பெண் கழுதை. ஆண் கழுதை வேகமாக வரும், பெண் கழுதை கொஞ்சம் ஸ்லோவா வரும். அந்த கழுதையும் உயிரோட்டம் இல்லாத கழுதை. வருகிற பொழுது ஆக கடைசியில் வருகிறார்கள். அரபு குலத்து பெண்களிடத்திலே இந்த பெண் பால் கொடுக்கிற செவிலி தாய்கள் எல்லாம் சென்று ஒவ்வொருவரும் வசதியான வீட்டிலே குழந்தைகளை எடுக்கிறார்கள். கடைசியாக ஹலீமா வருகிறார். வருகிற பொழுது அப்துல் முத்தலிப் காபாவில் இருக்கிறார். ஒரு ஹாத்திஃப் அவைய குரல் கேட்கிறார், ஃபஇன்ன முஹம்மதன் கைரு ஹலீமா முர்லிஆ. எத்தனையோ பால்குடி தாய்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் என் முகம்மதுக்கு பொருத்தமானவர் ஹலீமாதான். ஹில்முன்னு சொன்னா பொறுமையாளின்னு அர்த்தம். பொறுமையா தான் வந்திருக்கிறாங்க. ஹலீமாண்டவே பொறுமையாளின்னு அர்த்தம். பொறுமையாக வந்த அந்த ஹலீமாதான் முத்து முகம்மதுக்கு பொருத்தமானவர் என்று அவையக்குரல் கேட்கிறது. அப்துல் முத்தலிப் தேடி வருகிறார். செவிலி தாய்களே, இதிலே யார் ஹலீமா இருக்கிறார், யார் ஹலீமா இருக்கிறார், யார் ஹலீமா இருக்கிறார்? ஹலீமாவுக்கு மக்கமா நகரத்திலே பிள்ளை கொடுப்பதற்கு ஆள் இல்லை. காரணம், ஹலீமாவுக்கே பால் இல்லை. நோஞ்சு போன ஹலீமா. பெருமானார் எங்கு உதயமானாலும் அங்கு செழிப்பை கொடுக்கிற இருளுக்குள்ளே பெருமானார் உதயமானால் அங்கு வெளிச்சம் கிடைக்கும். பாலில்லா ஹலீமாவிடத்திலே பூமான் நபிகள் கோமான் ஒப்படைக்கப்படுகிறார்கள். பெருமானாரை கரம் பற்றியதுதான் தாமிதம், பெருமானாரை எடுத்ததுதான் தாமிதம். தன்னுடைய பெண் கழுதையின் மீது ஹலீமா ஏறி அமர்கிறார். பெருமானாரை சுமக்கிற பாக்கியம் பெற்ற அந்த கழுதை என்ன உற்சாகம், என்ன உற்சாகம்! பெருமானாரை பற்றி ஹலீமாவுக்கு தெரிவதற்குள் அந்த கழுதைக்கு தெரிந்தது. பெருமானாரின் ஆற்றலை பற்றி உயிரோட்டமுள்ள ஆறறிவு படைத்த ஹலீமாவுக்கு தெரிவதற்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கழுதைக்கு உணர்வை கொடுத்தான். முகம்மதை தாங்கிக் கொண்டு நான் பின்னால் செல்வதா, மற்ற குதிரைகளுக்கு கழுதைகளுக்கு பின்னால் செல்வதா? பறக்கிறது. வாழ்க்கையில் பெருமானார் என்றைக்கும் பிந்தியதாக வரலாறு இல்லை. முத்து நபி முகம்மது பிறப்பிலே முந்தியவர்கள், வாழ்வில் முந்தியவர்கள். அவர்கள் தொட்ட எல்லா சாதனைகளும் முன்னால் செல்லும் சாதனைகள். அந்த குதிரை பறக்கிறது. பேசிக்கிட்டாங்களா வந்த பொம்பளை எல்லாம், இன்னலஹு லஷஅனா. வரும்போது இந்த ஹலீமா இப்படி வந்தார்கள், செல்லுகிற பொழுது குதிரை பறக்கிறதே, கழுதை பறக்கிறதே, ஏதோ இந்த குழந்தைக்கு ஒரு அபூர்வ சக்தி இருக்கிறது என்று பேசிக் கொள்கிறார்கள். ஹலீமா வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அந்த குழந்தையோடு உள்ளே நுழைகிறார்கள். ஹலீமா, பாலில்லா ஹலீமா, பால் சுரக்கிறது, மதுரமான பால் சுரக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே குழந்தை இருந்தால் தான் பால் கிடைக்கும். தன் சகோதரருக்கு ஒரு மார்பை கொடுத்தார்கள்.
இன்னொரு மார்பில் தான் பால் அருந்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமாவுக்கு பால் குறையவில்லை, ஹலீமாவுக்கு பால் குறையவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே சென்றதிலிருந்து ஹலீமா வளர்க்கிற ஆடுகள் நாளுக்கு நாள் பெருக்கிறது. அந்த குழந்தையின் பார்வை பட்டால் ஆடுகளுக்கு பரக்கத் வந்து விடுகிறது. அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு பார்த்தால் அந்த இடத்திலே பரக்கத் வருகிறது. ஹலீமா நினைக்கிறார்கள் அற்புத பிள்ளை. அந்த பிள்ளை வீட்டுக்குள் இருக்கிற பொழுது கஸ்தூரி வாசம் வீசுகிறது. ஏழ்மையான வீடு, கூரை வீடு, கஸ்தூரி மனம். இதையெல்லாம் விட மேலாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பிறந்த பச்சிளம் குழந்தை, பால்குடி குழந்தை. அந்த ஊரிலே ஹலீமாவின் கிராமத்திலே யாருக்காவது நோய் என்றால் ஹலீமா அழைத்து வருவார்களாம். என்னிடத்தில் ஒரு மாது இருக்கிறார், ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைய கைய வச்சா போதும், அந்த பிள்ளை கைய வச்சா போதும். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வருகிறார்கள். கை வைத்தால் தீராத நோய்கள் எல்லாம் தீர்கிறது. அற்புத ஆற்றல் புரிகிறது. ஒரு நாள் ஹலீமா சூக்கே உக்கால், கிராமங்கள்ல எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது ஒரு பழமை, வாரத்துல ஒரு நாள் ஒரு சந்தை போடுவார்கள். அந்த சந்தையிலே சென்றுதான் பொருள் வாங்க வேண்டும். இன்றைக்கும் அந்த வழமை இருக்கிறது. இதை போன்று ஹலீமா சூக்கே உக்கால் சந்தைக்கு செல்லுகிறார்கள். அந்த குழந்தையோடு செல்லுகிறார்கள். பார்த்து ஒருவன் சொல்லுகிறான், பார்த்து ஒருவன் வக்துலு, அந்த குழந்தையை கொண்டு விடுங்கள், இன்னஹு மலிகா, இது பின்னால் அரசனாக வரும், எல்லோரையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு விடுங்கள் என்று சொல்ல ஹலீமா வேகமாக ஓடி வருகிறார்கள். அவர்களின் குலத்தோடு சேருகிறார்கள். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வருகிறார்கள். ஹலீமா வீட்டில் வந்து சேருகிறார்கள். அந்த குழந்தை சிறு வயதாக இருக்கிற பொழுதே மற்றவர்களுக்கு இணக்கமாக அந்த குழந்தை நடந்தது, தனிமையாக இருந்தது. வரலாறு சொல்லுகிறது. ஏன், ஒரு வருடம் பூர்த்தியாகிறது, இரண்டாவது வருடத்தின் துவக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஷீமா, யார் அந்த ஷீமா? ஹலீமா சாதியாவினுடைய மகள் ஷீமா ஆடு மேய்க்க செல்லுகிற பொழுது இடுப்பிலை ஏந்திக் கொண்டு அண்ணல் பெருமானாரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறது. ஷீமா அழைத்து விட்டு திரும்பி வருகிற பொழுது பெருமானாரை குறித்து அந்த ஷீமா பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா, அம்மா, இப்படி ஒரு குழந்தையை நான் பார்த்ததில்லை அம்மா, இப்படி ஒரு குழந்தையை பார்த்ததில்லை அம்மா. கடுமையான வெயில் அடிக்கிற பொழுது அங்கே இதற்கு மேலே மட்டும் ஒரு நிழல் இருக்கிறது அம்மா, இந்த குழந்தைக்கு மேல் மட்டும் மேகம் குடைபிடிக்கிறது அம்மா, இந்த குழந்தைக்கு மேலே மேகம் குடைபிடிக்கிறது, வெயிலே இந்த குழந்தை பார்க்காமல் இருக்கிறது அம்மா. அம்மா, அது மட்டுமல்ல, ஈக்கள் மொய்க்கிற இடத்திற்கு சென்றால் எல்லோரையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஈக்கள் இந்த பிள்ளையின் மீது அமருவதில்லை அம்மா. கொசுக்கள் கடிக்கிற காட்டுக்கு சென்றாலும் எல்லா கொசுக்களும் எங்களை கடிக்கிறது, இவரை கடிப்பதில்லை அம்மா. ஒரு அற்புத குழந்தையாக இருக்கிறது என்று சொல்ல ஹலீமா நெற்றி முகர்கிறார்கள். இந்த குழந்தையின் வலுவையும் ஆற்றலையும் ஹலீமா சாதியா புரிந்து கொள்ளுகிறார்கள். தில் மஜாஸ் என்று ஒரு இடம் இருக்கிறது, எல்லோரும் ஒன்று சேருகிற இடம். துல் மஜாஸுக்கு விழா காலத்திலே எல்லோரும் செல்லுவார்கள். திருவிழா கூடுகிறது என்றால் துல் மஜாஸில் தான் கூடும். எல்லோரும் செல்லுகிற பொழுது அங்கும் இந்த குழந்தை அழைத்து செல்லப்படுகிறது. இந்த குழந்தையின் கண்ணையே பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் சொல்லுகிறார், ஹாதா நபியுல் உம்மா, இந்த உம்மத்தின் நபி தோன்றிவிட்டார், இந்த உம்மத்தின் நபி தோன்றிவிட்டார். யூதர்களுக்கு கேடு வந்துவிட்டது, இந்த குழந்தையை கொன்றால் ஒழிய யூத மதம் தலைக்காது என்று அங்கே கூக்குரல் இட ஹலீமா சாதியா தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வருகிறார்கள். 2.5 ஆண்டுகள் ஓடுகிறது. ஏறத்தாழ 300 நாட்கள் கடற்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஹலீமா சாதியாவினுடைய மூத்த சகோதரர் ஆடு மேய்ப்பதற்காக அழைத்துச் செல்லுகிறார். அழைத்துச் சென்று விட்டு திரும்பி வருகிற பொழுது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வருகிறார். அண்ணல் பெருமானாரை விட்டு ஓடி வருகிறார். ஹலீமா, என்னப்பா முகம்மது எங்கே என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 3 பேர்கள் வானத்திலிருந்து இறங்கினார்கள், ரெக்கை உள்ள மனிதர்களாக இருந்தார்கள். அந்த முகம்மதை படுக்க வைத்தார்கள். நெஞ்சையே அறுத்து விட்டார்கள் அம்மா, நெஞ்சையே அறுத்து விட்டார்கள் அம்மா. கேட்டவுடன் ஹலீமா சாதியா பதறி துடிக்கிறார்கள். ஓடோடி செல்லுகிறார்கள். எங்கெந்த பிள்ளை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உள்ள ஆபரேஷன் செய்வதற்காக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். பெருமானாரினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனித தன்மைகளை எடுத்து உள்ளத்தை ஜம்சம் நீரிலே வைத்துவிட்டு பெருமானாருக்கு ஈமானை, பெருமானாருக்கு நூரை உள்ளத்திற்குள்ளே ஏற்றுகிறார்கள். மலக்குகளை பார்க்கிற, மலக்குகளை சந்திக்கிற சக்தி வேண்டுமானால் உள்ளம் முழுக்க நூறு இருக்க வேண்டும், இருந்தால் தான் சந்திக்க முடியும். அல்லாஹ் 2.5 வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த ஆற்றலை கொடுக்கிறான். புகாரி
ஷரீஃபிலே பதிவான வரலாறுகளில் இதுவும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அங்கும் ஜம்சம் நீரிலேதான் அவர்களினுடைய இதயம் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், நீரில் சிறந்த நீர் ஜம்சம் நீர். இதை பார்த்த ஹலீமா சாதியா, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறது, சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறது. இதை பார்த்த ஹலீமா சாதியா பயந்து அந்த பிள்ளையை கொண்டு போய் தன்னுடைய ஆமினாவிடத்திலே, பெற்றெடுத்த தாயிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று வருகிறார்கள். தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். ஹலீமா சாதியாவிடத்திலே சரியாக அவர்கள் வளர்ந்த காலம் 300 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்கிறார்கள். அதற்கு பிறகு ஹலீமா ஆமினாவிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட பால்குடி தாயை இந்த பெருமானார் வாழ்நாளில் மறக்கவே இல்லை. பால்குடி தாயை மறக்கவே இல்லை. மதீனா நகரத்திலே இருக்கிற பொழுது ஹலீமா சாதியா வந்துவிட்டால், தன்னுடைய அன்னை வந்துவிட்டால், பெருமானார் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்ததாக, ஈருலக சக்கரவர்த்தி அமர்ந்ததாக வரலாறே இல்லை. கீழே துணியை விரிப்பார்கள். தன் துண்டை விரித்து ஹலீமாவை அமர வைத்து அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்து சௌகரியங்களையும் செய்த வரலாறுகள் உண்டு. அவர்கள் இயலாதவரை இவர்கள் அமர்ந்ததாக வரலாறு இல்லை. அன்புக்குரியவர்களே, நம் தாயோடு நாம் நடக்கிற முறை என்ன? இதோடு மட்டுமல்ல, பெருமானாருக்கு திருமணமும் முடிகிறது. கதீஜா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு ஹலீமா சாதியா வருகிற பொழுது கதீஜா ரலியல்லாஹ் தன்னுடைய மாமியார் பால் கொடுத்த, பெருமானாருக்கு பால் கொடுத்த அந்த தாய்க்கு 40 ஒட்டகங்கள் பரிசாக கொடுத்தார்களாம். 40 ஒட்டகங்கள் பரிசாக கொடுத்து அந்த அன்னையை வரவேற்ற வரலாறு உண்டு. அது மட்டுமல்ல, பெருமானாரின் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் அந்த ஹலீமாவுக்கு மரியாதை செய்தார்கள். ஹலீமா சாதியா உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் வஃபாத்தானார்கள் என்று வரலாறு சொல்கிறது. ஹலீமா சாதியாவின் மடியில் தவழ்ந்த அந்த குழந்தை ஆமினாவுக்கு செல்லுகிறது. தன்னை பெற்றெடுத்த ஆமினாவிடத்திலே சென்று 6 ஆண்டுகள் குழந்தை வளர்கிறது. ஆமினா அந்த குழந்தையை மிகச் சிறப்பாக வளர்க்கிறார்கள். அற்புத குழந்தை இல்லையா? மிகச் சிறப்பாக வளர்கிறது. தாய் மாமன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மதீனா நகரத்திற்கு ஆமினா குழந்தையை அழைத்துச் செல்கிறார்கள். அதோடு உம்மு ஐமன் என்று சொன்ன தன்னுடைய தோழியையும் அழைத்துச் செல்கிறார்கள். ஆமினா மதீனா நகரத்திற்கு செல்கிறார்கள். ஆமினாவினுடைய சகோதரர்கள் எல்லாம் மதீனாவில் இருக்கிறார்கள். அழைத்துச் செல்லுகிறார்கள். 1 மாத காலம் தாருன் நாபிஆ, எந்த இடத்திலே அப்துல்லா இறந்து போனாரோ அந்த இடத்திலே தங்குகிறார்கள். 1 மாத காலம் தங்குகிறார்கள். இங்கு நடப்பது என்ன? உதும் இப்னு அதி இந்த குழந்தையை பார்க்கிறார். பறவைகள் வந்து அந்த குழந்தையோடு அமர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது. மனுஷன் விளையாடல. இன்னைக்கு எல்லாம் அந்த சுட்டி பொம்மைகளை வைத்து விளையாடுவோம். பிளாஸ்டிக் பொம்மைகள் வரும், பிளாஸ்டிக் கிளிகள் வரும். ஆனால் பெருமானாருக்கு முன்னால் நிஜமான பறவைகள் வந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது. இதை உதும் இப்னு அதி பார்க்கிறார். இப்படி ஒரு அதிசய மனிதரா? காக்காவை வான் கூப்பிட்டா வந்துருது, கிளிய வாண்டு கூப்பிட்டா வந்துருது. ஒரு சூர் சுட்டுக்குருவியை வா என்று அழைக்கிறார் முகம்மது, வந்து விடுகிறது. தூந்து போன கிணறு உதும் இப்னு அதியின் வீட்டிலே, ஆமினாவினுடைய வீட்டிலே தூந்து போன கிணறு. பெருமானாரின் வருகைக்கு பிறகு அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் ஊற்று பெருக்கெடுக்கிறது. இதை பார்த்துவிட்டு ஒரு அதிசய மனிதன், இந்த மனிதன் நபியாகத்தான் இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே தான் ஒரு யூதர் பார்வையிடுகிறார். ஒரு யூதர் பார்வையிட்டு யூதரினுடைய தலைவர்கள் 2 பேர்களை அழைத்து வருகிறார்கள். ஆமினாவின் வீட்டுக்கு, ஆமினாவின் சகோதரர்களின் வீட்டுக்கு 2 யூதர்கள் வருகிறார்கள். நெற்றியை பார்க்கிறார்கள், கண்ணின் சிகப்பை பார்க்கிறார்கள், பெருமானாரினுடைய காத்தமுன் நுபுவத்தை பார்க்கிறார்கள். நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், நெத்தியிலே முத்தமிட்டு, இதுதான் இறுதி நபி, இந்த நபி கடைசியில் இறக்கிற பூமி இந்த பூமி என்று முத்தமிட்டு சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் இங்கிருந்து தப்பித்து விடுங்கள். இது யூதர்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக இந்த குழந்தையை கொலை செய்து விடுவார்கள், தப்பித்து விடுங்கள். பயந்து அந்த தாயார் தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு உம் ஐமனோடு திரும்பி வருகிறார்கள். அபுவா என்ற இடத்திலே, இந்த குழந்தைக்கு வயது 6, அபுவா என்ற இடத்திலே தாயார் நோய்வாய்ப்பட்டு தாயாரும் இறந்து போகிறார்கள். தந்தையை இழந்த 6 மாதத்தில் தந்தையை இழந்த அந்த பிள்ளை 6 வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயையும் இழக்கிறார்கள். நடு பாதையிலே தாயாரை இழக்கிற பொழுது ஐமன் ரலியல்லாஹு தஆலா அந்த குழந்தையை கட்டித் தழுவி அந்த குழந்தையை பராமரிக்கிறார்கள். பெருமானாருக்கு திருமணம் முடிக்கிற வரை ஐமன் தனக்கு திருமணம் முடித்துக் கொள்ளவில்லை.
அந்த குழந்தைக்கு நான் மணமாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டுத்தான் நான் மணம் முடிப்பேன் என்று இருந்தவர்கள் ஐமன் ரலியல்லாஹு தஆலா. அதனால் பெருமானார் ஐமனுக்கு விசேஷ துஆக்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். குழந்தையை கொண்டு போய் பெரிய தகப்பனார் அப்துல் முத்தலிப் இடத்திலே ஒப்படைக்கப்படுகிறார். அப்துல் முத்தலிப் வாங்குகிறார். அப்துல் முத்தலிப் அந்த ஊரின் தலைவர். காபத்துல்லாவிலே அவர் அமருவதற்கு என்று ஒரு சிம்மாசனம், அதெல்லாம் உட்காருவார், வேற யாரும் உட்கார மாட்டாங்க, உட்காரக்கூடாது. ஆனால் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குதான் உட்காருவேன் என்கிறார்கள். ஏன்னா பெருமானார் என்றைக்கும் உயர்வானவர்கள் உயர்வான இடத்தில் தான் அமருவார்கள், அங்குதான் நான் அமருவேன். எல்லோரும் தடுக்கிறார்கள், வேண்டாம் வேண்டாம் என்கிறார்கள். அதற்குள் இடையிலே ஒருவர் வந்து கன்னத்தில் பெருமானாரை அடித்து விடுகிறார். அடித்து அதே இடத்தில் கை சூம்பி போய் விடுகிறது, கண் பார்வை தெரியாமல் போய் விடுகிறது. அப்துல் முத்தலிப் வருகிறார். தௌஹு தௌஹு, அவரை விட்டு விடுங்கள், என் பையனை நீங்கள் விட்டு விடுங்கள். அவன் சிறப்பு என்ன தெரியுமா? இதற்கு முன்னாலும் இவரை போன்று சிறந்தவர் இல்லை, இதற்கு பின்னாலும் இவரை போன்று சிறந்தவர்கள் வரப்போவதில்லை. நான் அமருவதை விட என் பிள்ளை அமருவதுதான் மேல் என்று. அதற்கு பிறகு அந்த இடத்தில் அப்துல் முத்தலிப் அமரவில்லை, அண்ணல் தான் அமருவார்கள். ஐமனுக்கு அப்துல் முத்தலிப் பேர் வைக்கிறார்கள். ஐமன், இன்றிலிருந்து உன் பெயர் ஐமன் அல்ல, பரக்கா. பெருந்த பரக்கத்தை நீ பெற்ற காரணத்தினால் உனக்கு பெயர் பரக்கா என்று பெயர் வைக்கிறார்கள். அப்துல் முத்தலிப் ஹஜருல் அஸ்வதிற்கு அருகிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நஜ்ரான் நாட்டிலே பெரும் பாதிரி என்று சொல்கிற அஸ்கப் வருகிறார். நஜ்ரானில் இருந்து வருகிறார். அப்துல் முத்தலிபை பார்க்கிறார். இங்கு ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டும், அதற்கு வயது 8 ஆகி இருக்க வேண்டும், 7 8க்குள் வயது இருக்க வேண்டும். இப்படி ஒரு குழந்தை இருக்கிறதா? அந்த குழந்தை தான் இறுதி நபியாக வரும் என்று அப்துல் முத்தலிப் இடத்தில் இவர் பேசிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் பெருமானாரும் வருகிறார்கள். நாயகத்தை பார்த்த உடனே ஹதா நபியுன், இதுதான் நபி, இதுதான் நபி, இது யார் என்று அப்துல் முத்தலிப் இடத்திலே கேட்க, அப்துல் முத்தலிப் சொன்ன ஹதா இப்னி, ஏம்மா. அந்த அஸ்கப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா வல்லாஹி, உங்கள் மகனாக இருக்கவே முடியாது, காபத்துல்லாவின் மீது ஆணை, இந்த குழந்தைக்கு தாயும் இருக்காது தகப்பனும் இருக்காது. இந்த குழந்தைக்கு தாயும் கண்டிப்பாக கிடையாது, தகப்பனும் கிடையாது. அப்துல் முத்தலிப் கண்களில் இருந்து கண்ணீர். இதுவரை சந்திக்காத அஸ்கப் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறாரே. அஸ்கப் சொல்லிவிட்டு நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு அந்த குழந்தையை பார்க்கிற வாக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனே உனக்கே எல்லா புகழும் என்று காபாவிலே இருந்து துஆ செய்து விட்டு சொன்னார், யூதர்களின் சதியில் இருந்து இந்த குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தனிப்பெரும் சிறப்பு. கடும் பஞ்சம் ஏற்படுகிறது. அப்துல் முத்தலிபினுடைய காலத்துல பஞ்சம் ஏற்பட்டதுன்னா மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தவாப் செய்வார்கள். தவாப் செய்ததற்கு பிறகு முல்தஸிமிலே ஒவ்வொருவரும் சென்று தன்னுடைய நெஞ்சை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அதோடு நிறுத்தாமல் அபூ குபைஸ் மலைக்கு மேலே ஏறுவார்கள். எல்லோரும் மேலே ஏறி இறைவனிடத்திலே பாவமே செய்யாத ஒருவரை முன்னிறுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். கடுமையான பஞ்சம். எல்லோரும் தவாப் செய்கிறார்கள், எல்லோரும் முல்தஸிமிலே ஒட்டுகிறார்கள். அபூ குபைஸுக்கு செல்கிறார்கள். அப்துல் முத்தலிப் கேட்கிறார். என்ன கேட்டார் தெரியுமா? ரப்புல் ஆலமீனே, இங்கே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது ரப்பே, ஒரு பாவமும் அறியாத ஒரு பிள்ளை என்னிடத்தில் இருக்கிறது ரப்பே, அந்த முத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து கேட்கிறேன், மழையை கொடு என்று கேட்கிற பொழுது மழை அல்லாஹ் கொடுத்தான். அது ஆறாக ஊற்றெடுத்து பெருத்தது. வரலாறு சொல்கிறது. இந்த அப்துல் முத்தலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 8 வயது பூர்த்தியாவதற்கு முன்னால் கண்ணோய் வந்து விடுகிறது. ரமதன் சொன்ன கண்ணோய். பெருமானாருக்கு கண்ணோய் வந்து விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். யாரிடத்திலே கொண்டு போய் சிகிச்சை அளிப்பது? யாரிடத்திலே சிகிச்சை அளிப்பது? எல்லோரும் சொல்லுகிறார்கள், உக்கால் கடைவீதியின் ஓரத்திலே ஒருவர் இருக்கிறார், ஒரு மருத்துவர் இருக்கிறார், ஆனால் அவர் யூத மதத்தை சார்ந்தவர், அவரிடத்திலே சென்றால் சிகிச்சை கிடைக்கும். பெருமானாரை அப்துல் முத்தலிப் அழைத்துச் செல்லுகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். உக்காலின் ஓரத்திலே கதவு தட்டப்படுகிறது. கதவை அவர் திறக்கவே இல்லை. அப்துல் முத்தலிப் 2வது முறை தட்டுகிறார், திறக்கவில்லை. 3வது முறை தட்ட திறக்கவில்லை. என்ன ஆனது தெரியுமா? அவரின் கட்டிடம் ஆடுகிறது. பெருமானாருக்கு கதவு திறக்காததால் கட்டிடம் ஆட, உள்ளிருப்பவர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். உள்ளே இருக்கிற யூதன் வேகமாக வந்து பார்க்கிறார். அப்துல் முத்தலிபை பார்த்து சொன்னார்,
நான் மட்டும் கதவை திறக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் அனைவரும் இறந்திருப்பது உறுதி. இது இறுதிகால நபி என்று முத்தமிட்டு என் உயிர் இருக்கிற வரை அந்த நபிக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் என்று சிகிச்சை அளிக்கிறார் உக்காலின் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூதர் என்று வரலாறு சொல்கிறது. அந்த அப்துல் முத்தலிபும் 8 வயது பெருமானாருக்கு பூர்த்தியாகிற பொழுது வஃபாத்தாகிற பொழுது அந்த பிஞ்சை தன்னுடைய மகன் அபூ தாலிபிடத்திலே கொடுக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் இருக்கிற, ஏன் அபூ தாலிபிடத்திலே கொடுக்க வேண்டும்? அப்துல்லா கூட பிறந்த ஒரு தாய்க்கு பிறந்த ஆம்பளை புள்ள 2 பேர் தான். அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆம்பளை புள்ள இருந்தாங்க. ஆனால் வேறு வேறு தாய்களுக்கு பிறந்த பிள்ளைகள். ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை அப்துல்லாவோடு சேர்ந்து பிறந்தவர் அபூ தாலிப் மட்டும்தான். அபூ தாலிபிடத்திலே அந்த குழந்தையை ஒப்படைக்கிற பொழுது அப்துல் முத்தலிப் சொன்னார், அற்புத பிள்ளையை பெற்றிருக்கிறாய், அந்த பிள்ளையை கண்கலங்காமல் பார்த்துக்கொள். அதற்கு பிறகு அபூ தாலிப் தன்னுடைய பிள்ளைகளை விட, உம்மு தாலிப் தன்னுடைய பிள்ளைகளை விட இவர்களைத்தான் பேணி வளர்த்தார்கள். வறுமையிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இவர்கள் உணவு கொடுக்காமல் உண்டதில்லை. ஒரு நாள் அந்த அபூ தாலிப் தன்னுடைய ஒட்டகத்திலே ஏற்றிக்கொண்டு, பொதுவாகவே இவங்க முன்னாடி உட்கார்ந்து பெருமானார பின்னாடி உட்கார வச்சுட்டு அந்த ஒட்டகத்தை ஓட்டுகிறார்கள். அபூ தாலிப் ஓட்டுகிறார்கள். ஒட்டகம் நகரவே இல்லை. பெருமானார் பின்னால் அமருகிற பொழுது ஒட்டகத்திற்கு தெரிகிறது பெருமானாருக்கு பின்னால் இடமா நகரவே இல்லை. அதற்கு பிறகு அபூ தாலிப் அந்த நாயகத்தை முன்னால் அமர வைத்து இப்பொழுது செல் என்கிறார்கள். ஒட்டகம் வேகமாக புறப்படுகிறது. ஒட்டகத்திற்கு அண்ணல் பெருமானாரின் ஆற்றல் தெரிந்திருந்தது. அபூ தாலிப் அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். வாலிப பருவம் வரும் வரை வளர்க்கிறார்கள். எப்படி வளர்த்தார்கள், பெருமானாரின் புரட்சி எப்படி இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது என்ற பெயரை நம் பிள்ளைகளுக்கு வைத்து முஹம்மது எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا لا تدع لنا في مكاننا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريلا إلا شفيته ولا حاجة هي لك رلا إلا قضيتها ويسرتها وأديتها يا أرحم الراحمين. إليك ربي فحببنا وفي أعين الناس فعلمنا ومن سيئات الأعمال فجنبنا وعلى صالح الأعمال فقومنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.